அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டியில் நான் வந்து பால் கொழுக்கட்டை நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்த்து நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும். நம்ம பால்ஸ் பிடிக்கும்போது நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த தண்ணியை எடுத்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த பால் கொழுக்கட்டை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே நீங்கள் வந்து செஞ்சு வைங்களேன். அப்படியே சூடாக எல்லாமே சூப்பராக சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்க. தண்ணி வந்து நீங்கள் வந்து நிறைய ஆகிடக்கூடாது உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாவும் அதேமாதிரி ஸ்மூத்தாக வரும். சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்து வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து பால்ஸ் பிடிச்சிட வேண்டியதாங்க. கையில் நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து பால்ஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சிங்க. ஏன்னா மாவு வந்து நமக்கு உள்ளே வெந்து ஒன்றும் இல்லையா, அதனால் ரொம்ப பெருசாக பிடிச்சிட்டாலும் நமக்கு வந்து உள்ளே மாவு வந்து வேகாது. சின்ன சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டேன். நான் அப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படி வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 1/2 லிட்டர் பசும்பால் எடுத்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா நம்ம கொதித்து வரும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பால் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் மட்டும் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த அரிசி மாவு பால் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுலாம். நான் கொஞ்சமான குவான்டிட்டியில் செஞ்சுட்ருக்கறதுனால ஒரு 1/2 லிட்டர் பாலில் மட்டும் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமான அளவில் செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேவர்க்கோசரம் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது அது ஒரு ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நமக்கு நல்லா அந்த மாவு உருண்டைகள் நல்லா வெந்து வந்துடும். நம்ம பால்லேயே வேக வைக்கிறதுனால அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையால் எடுத்து நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஹீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது மாவு உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா அந்த பால்ஸ் வெந்ததும் நம்ம வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் பிடிச்ச வெல்லம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஒயிட் சுகர் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து டோட்டலாக நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு இருக்குங்க. நான் வந்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்து அதோடு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு தாங்க. தாளிக்கிற கரண்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நெய் சேர்த்துருக்கேங்க. முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம வந்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். செம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. அப்படியே சூடாக எடுத்து ஒரு பவுலில் வச்சு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் எல்லாருக்கும். நீங்கள் வேறு ஷேப்பில் வேணாலும் செஞ்சு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா அருமையாக இருக்குங்க. இதே செஞ்ச உடனே எல்லாமே காலியாகிடும் பாருங்களேன். கண்டிப்பாக சூடாக எடுத்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ஹைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.